வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாடு 2024 தொடங்கியது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு தொடங்கியது. மாநில ஒதுக்கீட்டு இடங்களுக்கான மருத்துவ கலந்தாய்வு இன்று முதல் ஆகஸ்ட் 29 வரை நடைபெறும் என அறிவிப்பு. அரசுமுறை பயணமாக போலந்து நாட்டிற்கு புறப்பட்டார் பிரதமர் மோடி. இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்த பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல். கிருஷ்ணகிரி அருகே தனியார் பள்ளி மாணவிகளுக்கு என்சிசி முகாம் என கூறி பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரம். நடவடிக்கை குறித்த அறிக்கையை 3 நாட்களுக்குள் அளிக்க தமிழ்நாடு டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு. கிருஷ்ணகிரி அருகே மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் பள்ளிக்கு 3வது நாளாக விடுமுறை. இன்று பள்ளி திறக்கப்படும் என அறிவித்த நிலையில் காவல்துறையினர் வேண்டுகோளை அடுத்து பள்ளி திறப்பு ஒத்திவைப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்து வரும் வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ். தாய்லாந்திற்கு தப்பிச் சென்றிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் சென்னை காவல்துறை நடவடிக்கை. யூடியூப் சேனல்களில் அவதூறாக பேசியதற்காக 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நடிகர் வடிவேலு தாக்கல் செய்த வழக்கு. நடிகர் சிங்கமுத்து 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு தாரை வார்த்துவிட்டு நூற்றுக்கணக்கான தூய்மைப் பணியாளர்களின் வேலையை பறிப்பதா? திமுக அரசு வேடம் போடுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். இரு ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிக்கை வாரியம் உடனடியாக வெளியிட வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். சீமான் விளக்கு கடித விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் கட்சியிலிருந்து நீக்கம். திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கு சீமான் தொடர்பாக தன்னிச்சையாக விளக்க கடிதம் கொடுத்ததாக நடவடிக்கை. சென்னை சென்ட்ரல் திருத்தணி இடையே மின்சார ரயில்கள் பகுதி நேரமாக ரத்து. பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதை ஒட்டி தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பூந்தமல்லி அருகே மெட்ரோ ரயில் கட்டுமான பணியின் போது கிரேன் கயிறு அறுந்து விழுந்ததில் வடமாநில தொழிலாளி உயிரிழப்பு. பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் கட்டுமான பணி நடைபெற்றதே விபத்துக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோயம்புத்தூரின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் பெய்து வரும் கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி திருமலை நம்பி கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதித்து வனத்துறையினர் உத்தரவு. தொடர் கனமழை காரணமாக நம்பியாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஆற்றில் குளிப்பதற்கு தடை விதிப்பு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 12,500 கன அடியிலிருந்து 8,563 கன அடியாக குறைந்தது.
டெல்டா பாசனத்திற்கு 12,000 கன அடியும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 500 கன அடி தண்ணீர் திறப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 11,000 கன அடியாக குறைந்தது. 36வது நாளாக குளிப்பதற்கு தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. தொடர் மழை காரணமாக தேனி கும்பக்கரை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். நீர்வரத்து சீராகும் வரை சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை தொடரும் என வனத்துறை அறிவிப்பு. இந்தியாவில் குரங்கம்மை பாதிப்பு எதுவும் இல்லை என மத்திய சுகாதாரத்துறை தகவல். அறிகுறி தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று உரிய சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். ஜம்மு காஷ்மீருக்கு இன்று செல்கிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவித்த நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல். மேற்கு வங்கத்தில் கொலை செய்யப்பட்ட மருத்துவரின் பெற்றோரிடம் பேசிய ஆளுநர் சிபி ஆனந்த் போஸ், விரிவான விசாரணை நடத்தியுள்ளேன், கண்டிப்பாக நீதி கிடைக்கும் என உறுதி. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 4 வயது குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை தொடர்பாக மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை. எஃப்ஐஆர் பதிய தாமதம், குழந்தைகளில் தற்போதைய உடல்நிலை உள்ளிட்டவை குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. மகாராஷ்டிரா மாநிலம் பட்லபூர் ரயில் நிலையத்தில் சீரானது ரயில் சேவை. 10 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற பொதுமக்களின் போராட்டம் முடிவுக்கு வந்ததை அடுத்து ரயில்கள் வழக்கம் போல் இயக்கம். ஜம்மு காஷ்மீர் ரஜோரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ஆறுகளில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். பல்வேறு இடங்களில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவை சரி செய்யும் பணியில் அதிகாரிகள் தீவிரம். திரிபுராவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். 7 பேர் உயிரிழந்த நிலையில் 1000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. அக்டோபர் 4ஆம் தேதி தொடங்குகிறது திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம். 8ஆம் தேதி இரவு கருட சேவையும் 11ஆம் தேதி காலை தேர் திருவிழா நடைபெறும் என தேவஸ்தானம் அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்று நாடு திரும்பிய வீரர்களை நேரில் சந்தித்து சீன அதிபர் ஜி ஜின்பிங் வாழ்த்து. பதக்கங்களை வென்ற நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக பாராட்டு. அயர்லாந்துக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. 8 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கை அணிக்கு ஆறுதல் வெற்றி. இங்கிலாந்து இலங்கை அணிகளுக்கு இடையே 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர். முதலாவது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டர் மைதானத்தில் இன்று தொடக்கம்.